வணக்கம். 8 நம்பர் தலைவர் பேசுகிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தொகுதியில் எப்போவுமே பெரிய கருப்பை மந்திரி ஏற்கனவே 5-6 தடவை எம்எல்ஏ மந்திரியாகவும் ஆகியிருக்காரு. அவர் எதிர்த்தாப்புல வேட்பாளரை போடுறதுக்கே ரொம்ப வேறு கட்சியிலேருந்து திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க, எப்போவுமே ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா 30,000-40,000 ஓட்டில் லீடிங் பண்ணி செஞ்சிருக்காரு. யார் இருந்தாலும் சரிதான், அது மக்களாக பழகுறாரு. வேணுங்கிற உதவிகள் அங்கே நடக்குது. பண உதவியிலேருந்து படிக்க வைக்கிற உதவிலேருந்து கல்யாணம் காட்சி அது இது ரொட்டு லோசுக்கு நிறையா உதவிகள் அவர் மூலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் திமுகவுக்கு ஒரு நிரந்தர தொகுதி எதுன்னு கேட்டால் திருப்பத்தூரை எடுத்து வச்சுட்டாங்க. இந்த நேரம் 2026 தேர்தலில் வந்தவொடனே உமாதேவன் முன்னாடி ஏடிஎம்கே சார்பில் அங்கெல்லாம் நின்றார். நின்றவனே ஜெயிச்சார். அப்புறம் கடைசியில் அது வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் பெரிய இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான வேட்பாளர் அளவுக்கு அங்கெல்லாம் யாருமே கிடையாது, வேறு வேட்பாளர் கிடையாது. ஆக 26 இப்போ என்ன ஆகி போச்சு? இப்போ கடைசியில் பிஜேபி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க கூட்டணியில். தோக்குற நீ கூட்டணும். அப்புறம் என்ன பண்ண, பிஜேபிக்காரன் கூப்பிட்டு நாகராசுங்கிற அந்த காலேஜுக்காரன் மயனை கூப்பிட்டு நிற்க வச்சுருப்பாங்க. வழிக்கு அவர் மாட்டிட்டார். அதை நான் மாட்டேன், பெரியார் புண்ணே நம்ம நிற்க மாட்டோம், வேணாம். அது ஏன்னா ரெண்டாள் வேஸ்ட்டு, ஏன்னா பணம் வேஸ்ட்டு, பொருள் வேஸ்ட்டு, அலையிறது வேஸ்ட்டு. அக்கி நட்சத்திர வெயிலில் அலைஞ்சு முதலும் போய் 3 வேளை வயிற்றால போன கதையாக இது எதுக்கு, எங்களுக்கு தேவையாது அப்படின்னு அவர் பிஜேபி கரெக்டாக சொல்லிட்டாரு. பார்த்தாங்க அவங்களும் பாரதிய ஜனதாக்காரங்க தேடி பார்க்குறாங்க, யாருமே கிடையாது. பிஜேபி பெரியார் எடுத்து நிற்கிறக்கு ஆறு இருக்கா? யாருமே கிடையாது. மதுரையிலேருந்து உன திருமாரஞ்சியை போட்டாங்க. ஏற்கனவே யதார்த்தம் தேர்தலை வச்சாலுமே உள்ளூர்காரங்களை போட்டாலுமே 40,000 ஓட்டில் ஜெயிப்பார் பெரியார். 40,000-50,000 ஓட்டில் ஜெயிக்கக்கூடிய ஆள் அவர். சும்மா இதை விட்டுவிட்டு நீங்கள் புதுசாக திருமாரஞ்சியை கொண்டாந்து போட்டு திருமாரஞ்சியை என்ன போய் பார்க்குறது? அந்த மக்கள் ஆஃபீஸில் வந்துல அவர் பார்க்குறக்கு இது யாராவது விளங்குமா? இந்த கட்சிக்கு விளங்குமாங்கிறீ? உங்களுக்கெல்லாம் எதுக்கே தேர்தல் பாரதிய ஜனதாக்காரங்களுக்கு எதுக்கே எந்த வேலை பார்க்குறீ? ஆகாத வேலையை ஒரு மாதிரி திருப்பத்தூர் தொகுதி போன்ற ஆளுக கொடுத்தாச்சும் எனக்கு வேணாமியா, நான் நிற்கலையான்னு சொல்ல முடியானே. பாரதிய ஜனதாக்காரங்க அந்த விழுத்து அந்த ஆள் ஜெயிக்க முடியுமா? உங்களால் இது உங்களுக்கு தெம்பு பத்துமா? திருமாரஞ்சியை கொண்டாந்து போகிறாங்க. எங்கேருந்து இங்கே அவருக்குன்னு திருமாரம் நின்று போகிறதுக்கு என்ன இருக்குது? பணம் அவன் கொடுக்குறேன். 5 கோடி 10 கோடி பிஜேபிக்காரன் கொடுக்குறேன். அவன் என்ன அடுத்த பேர் தானே செலவழிச்சு உசுறு போகிறேன். முடிஞ்சா பார்ப்பேன் அடுத்த ஆள் அவர் திருமாரஞ்சி வேறு கட்சிக்கு போய்கிட்டே இருப்பார். திருமாரஞ்சி தானே பெரிய ஆள், பெரிய எறும்புக்கு எதிர்த்தாப்பில் வேட்பாளர். பெரிய எறும்பனுக்கு ஓட்டை பிடிச்சி வச்சு அவர் எங்கே தர்றது? அவர் இந்த ஊரா? தேட முடியுமா? அவரை பிடிக்க முடியுமா? அவர் மதுரில் இருக்கார், தங்குறாரு. அவர் அது இது லொட்டு லோசுக்கு அங்கே போயிடுவார். இங்கிட்டு எங்கே அவருக்கு என்ன வேலை? ஆனால் அவர் பெரிய அப்படி கிடையாது. மந்திரியாக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் வாரம் ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை ஊருக்கு வந்துடுறாரு. எவ்வளோ வேலை இருந்தாங்க, வயசாகிடுச்சுனுங்கிற முக்கியம் இல்லை. ஆனால் வேலை சர்வூராக நடக்குது. அவர் சைடு வேலை ரொம்ப சர்வூராக நடக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தேர்தலில் பாருங்கள், என்ன போது பாருங்கள். தமிழ்நாட்டிலே முதல் தொகுதியாக அதிகமான ஓட்டை ஜெயிக்க போகிறாரு பெரியார். அதிகமான ஓட்டை ஜெயிக்க போகிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், செந்தில்நாத் எங்கள் செல்வாக்கான சிவகங்கையில் அவர் எதிர்த்தாப்பில் கேண்டிடேட் போடுறதெல்லாம் திமுக கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்த்து அந்த கருணாசை கொண்டாந்து போட்டிருக்காங்க. அங்கே போய் செந்தில்நாத் எதிர்த்தாப்பில் கருணாசுக்கும் சிவகங்கைக்கு என்ன இருக்குது? மெட்ராஸ் இருந்து படம் நடிச்சுட்டு அப்புறம் திருவாரூரில் தொகுதி நின்று அங்கே அடித்து விரட்டி கடைசியில் இப்போ சிவகங்கை மக்கள் அடித்து வரட்ட போகிறேன். அங்கே ஒரு தொகுதி நீங்கள் கை கழுவி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை எழுதே கருணாசி நிற்கிறிய, திமுக நிற்கிறிய. விஜய் ஓட்டை பிரிப்பார், அதனால் நம்ம சிவகங்கை சீச்சலாம் நினைக்கிறியா? அது செந்தில்நாத மக்களாக இருக்காரு. அங்கே சீக்கிரம் கொஞ்சம் கஷ்டம்தான், அங்கே நடக்காத வேலைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இதை சொல்கிறீங்களே, திருப்பத்தூர் சொல்கிறீங்களா, கண்டிப்பாக கன்ஃபார்மாக வெற்றியாது. எதுவுமே பண்ண எத்தனை பேர் ஓட்டை பிடிச்சாலும் சரி தான், பெரிய இருப்பேன் அங்கே ஜெயிக்கவே முடியாது. அங்கே ஏற்கனவே நாங்கள் 1.5 வருஷம் முன்னாடி கருத்து கணிப்பெல்லாம் போய் எடுத்தோம், ஊருக்குலாம் போய் எடுத்தோம். அவர் எதிர்த்தாப்புல அந்த அதிமுக கரை வெட்டி கட்டிக்கிட்டு ஒரு சில ஆள் குறை பேசுதே ஒழிய அவர் குறை பேசுறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. அதிமுக காரங்களா அவர்கிட்ட உதவியில் வாங்குறாங்க. நீங்கள் கிட்ட அவரை கிழிக்கிறது. அதிமுக காரங்க இந்த வேட்டியை கட்டி போய் எத்தனை உதவி வாங்குறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆக மொத்தத்தில் எப்படி கணக்கு பண்ணாலும் சரிதான். நீங்கள் திருமாரஞ்சியை கொண்டாந்து போட்டதே வெட்டி வேலையா? வெட்டி வேலை. உள்ளூரில் ஒரு ஆளை பிடிச்சி நிப்பாட்ட முடியல. தோக்குறேன், ஜெயிக்கிறேன், டெபாசிட் வாங்கலை. இதை விட்டு எங்கேயே இருந்து ஒரு ஆளை கொண்டாந்து போடுறீங்கள. இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்டு டெல்லியிலேருந்து கற்றுக்கிட்டு வந்த அரசியலாக்கம். இதே அரசியலாக்கம். அங்கே இங்கே கொண்டாந்து போடுறது. இந்த ராம்நாத் எங்கள் தொகுதி மானாமதுரை பரமக்குடியில் கூட பாலகணவதியில் ஒரு ஆளத்துக்கு போடுறாங்க. இங்கே ஆளை இல்லையா? 2 லட்சம் பேர் வாழ்கிறேன். இங்கே யாருமே இல்லையா? பணம் கொடுக்க போகிறது நீ டெல்லியிலேருந்து பணம் கொடுக்க போகிற. அவனா கொடுக்குறேன். இங்கே பாலகணவதியாக கொடுத்து சுண்டிட்டாரு ரூபாயை 1 கோடி 2 கோடி 4 கோடி செலவழிக்கிறது. நீ கொடுக்க போகிற. அதில் ஒரு ஏழை வாழையை பார்த்து பாரதிய ஜனதாவில் கொடுத்து ஜெயிக்க வைக்க முடியல. ஜெயிக்கிறேன் தூக்குறேன் பண்ண முடியலையா? அதனால் பாலகணபதி அவர் தான் மோடி ஆஃபீஸுக்கு ரொம்ப நெருக்கமான வரும். வேற ஆளார பிச்சை எடுக்கிறார் ரோட்டில் பாரதிய ஜனதாக்காரன் பூரா. இந்த மாதிரி தேர்வு பண்ணுறதுலே நீங்கள் அழிகிறதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தோற்று போகிறதுக்கு என்ன காரணம் இருக்கியா? இந்த மாதிரி அழிகிறதே காரணம். மானாமதுரை தொகுதியில் ஏற்கனவே தமிழரசி மதுரை தான், அங்கே இருந்தே கொண்டாந்து இங்கே போட்டாங்க. முதல்ல எத்தனை பேசினாங்க, முதல்லேருந்து வந்தால் அந்த அம்மா ஆகாது போகாது. அப்புறம் திருப்பி தொடர்ந்து இங்கேயே இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஓட்டை வாங்கிச்சு, ஜெயிச்சு. இப்போ ஆளோட காலில் இருந்துச்சு, இங்கேயே தொகுதிக்கிட்டே வரும். வீடு மதுரை, காலில் மூத்த கழுவுறது. மானாமதுரில் மூத்த கழுவு, திருப்போணத்தை மூத்த கழுவுது. இது மாதிரி திருமணம் இருக்க முடியுமாங்கிறது நடக்கிற வேலையா? இதெல்லாம் நடக்காதியா? எதுக்கே வெட்டி போச்சு உங்களுக்குலாம்? நீ பணம் கொடுக்க போய் சொந்த பணமாக தான் நிற்க மாட்டேன். நீ பணம் கொடுத்து நிற்க சொல்கிற. அப்புறம் நல்ல வேட்பாளர் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பேன் சுப்பேன் சொக்கலிங்க அப்படி யாரை போட்டு நிற்க வேண்டியானையா? நீங்கள் எதுக்கு அங்கேருந்து ஆளை கூட்டிகிட்டு வரீங்க? எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. திருமாரஞ்சி வந்தாப்போ ஜெயிச்சு வரக்கும். அங்கே என்ன நோக்கத்தில் போடுறீங்க? நீங்கள் திருமாரஞ்சியை அதிகமான ஓட்டுல தோக்க போகிறாரு திருமாரஞ்சி பெரிய இருப்பேன்ட்ட.
என்ன கணக்கு பண்ணாலும் சரி, நீங்கள் நினைக்கிற விஷயம் ஓட்டை பிடிக்கிறாரு, அதனால் நம்ம ஊட பூந்து எதாவது பண்ணணும். எந்த ஓட்டம் இங்கே பிடிச்சாலும் கதை நடக்காது. ஊந்து காலம் முழுக்க அழுதாலும் சரிதான். அங்கே பெரிய இருப்பானை ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை.